பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இஸ்லாமிய இடத்துல பிறந்தவள். என் பேர் ரஹ்மத்து நிசா. சிறு வயதுலேருந்து அதில் அந்த மார்க்கத்தில் தான் நான் இருந்து வளர்ந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னோட குடும்ப வாழ்க்கையிலையும் சமாதானம் இல்லாமல் இருந்தேன். ஒரே குடும்பத்தில் ஒரே தகராறு பிரச்சனை. அப்போது தான் ஆண்டவரை பற்றி நான் தெரிஞ்சு கொண்டேன். தெரிஞ்சு கொண்டாலும் உடனே நான் போனேன். போகும்போது அங்கே பார்த்தா நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் பார்த்தேன். தொடர்ந்து அதில் நான் போய் இருக்கும்போது எனக்கும் சில அதிசயங்கள்லாம் நடந்தது. என்னோடய குடும்ப வாழ்க்கை மாறினது. எங்கள் குடும்பத்தில் சமாதானமே என்ன என்று தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் தான் சமாதானம் வந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். ஆராதனையில் ஃபுல்லாக நான் கலந்துக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சமாதானம் என்ன, சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நிறைய பாவத்தில் நான் இருந்தேன். போய் பேசுவேன், உலக இச்சைகளில் இருப்பேன், பொறாமப்படுவேன், அடுத்தவங்கள்ட்ட எரிஞ்சு விழுவேன், கோபப்படுவேன். ஏன்னா எரிச்சல், சண்டை போடுறதுலாம் ஃபஸ்ட்டாக சண்டை போடுவேன். என் ஹஸ்பண்டோட ரொம்ப தகராறுலாம் பண்ணுவேன். ஆனால் கர்த்தரை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டனோ இதெல்லாம் என்னை விட்டு விலகுனுச்சு. எதெல்லாம் பாவம்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதான் என்னுடைய கணவர் என்னை வெளியில் தள்ளி காசாத்துவார். தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு, நீ எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு ஓடி போயிடுற, அதனால் என்ன பண்ண முடியாது, நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னை வெளியில் வட்டி விட்டார். என்னையும் என் 2 பிள்ளைங்களை கொட்டுற மேலே. அப்போ ஒரு சகோதரி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் போய் அன்றைக்கி நைட்டு படுத்துட்டு அங்கே போய் நாங்கள் ஜெபம்லாம் பண்ணுவோம். நான் உட்காந்து அங்கே ஜெபிக்கிறத பார்த்துட்டு அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, மணந்துரும்னாங்க. அவங்க வணங்குற தெய்வம்லாம் தெய்வம் இல்லைன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு கிறிஸ்துக்குள்ளாக மனம் மாறினாங்க. அதுக்கப்புறம் என் கணவரையும் நான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினேன். எனக்கு கூட பிறந்த சகோதரி ஒருத்தையே நான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினேன். என்னோடய பையனையும் நான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினேன். குடும்பமாக நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம், குடும்பமாக நாங்கள் ஆராதிப்போம், அப்படிலாம் இருந்தேன். பிள்ளைங்களோட குடும்ப வாழ்க்கையும் தேவன் நல்லா ஆசீர்வதிச்சார். என் பையன் நல்லா சம்பாதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். என் மகளோட திருமண காரியத்தை தேவன் வாய்க்க செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் நான் என்ன காரியத்தை குறித்து நான் சபைக்குள்ளே போகிறேனோ ஆண்டவர் அந்த காரியத்தோடு கூட என்னோட பேசுவார். எவ்வளவு பிரச்சனையோடு கூட அந்த சபைக்குள்ளே போனாலும் அதுக்கு தக்கன ஆறுதலான வார்த்தை எனக்கு ஆண்டவர் பேசுவார். நான் கேட்டிருக்கேன். நிறைய நேரங்களில் மனம் நொந்து போய் ரொம்ப பிரச்சனையில் நான் உள்ளே போகும்போதெல்லாம் அந்த வார்த்தைகள் என்னை தேற்றும். நான் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் சபைக்கு போவேன். எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றினார். நான் கொய்த்து தேசம் போக தேவன் கிருபை செய்தார். கொய்த்து தேசத்தில் போய் ஆண்டவர் அங்கே நான் ஆராதிக்க ஜெபிக்க கிருபை செய்தார். பரிசுத்தமாக வாழ கிருபை செய்தார். அதான் ரொம்ப நான் சொல்ல முடியும். அப்புறம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சார். எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சம்பளம் தான். அதுலேயுமே நான் மிச்சப்படுத்தி கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்து என்னோடய வறுமை தரித்திரங்களும் முற்றிலும் நீங்குனுச்சு. அது மாத்திரமல்ல, என்னோடய சகோதரிகளுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன். எல்லாருமே சாபக்கட்டில் தான் இருந்தாங்க. யாரோட வாழ்க்கையுமே நல்லா இல்லை. அவங்களெல்லாம் இன்றைக்கி நான் பார்க்கும்படியாக ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். என்னோடய சொந்த பந்தங்கள் எல்லாருமே நல்லா ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம்னு. முடவர் நடக்கிறதும், வியாதியஸ்தர் சுஸ்தமாகிறதும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் அதுலேருந்து விடுதலை ஆகுறதும், நடக்க முடியாமல் வருவாங்க. பார்த்திங்கன்னா அவங்க நடந்து போகிறதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தரே தெய்வம்ண்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை எனக்கு தேவன் தந்தார். எது இல்லாமல் இருந்தாலும் சரிதான், எனக்கு அப்படியே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் என்னோட உள்ளத்தில். அந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சந்தோஷம்னா எது என்னங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இன்னும் நிறையா சொல்லலாம். என்னை கொண்டு நிறையா அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது நான் சொல்லலாம். நான் கொய்த்தில் வேலை பார்க்குற பையன், அவனுக்கு பிக்ஸ் வியாதி வரும். ஒரு தடவை ஒரு பொருளை கேட்டு அவன் கத்தும்போது நான் கொடுக்கல. அவனுக்கு பிக்ஸ் வந்துருச்சு. வீட்டில் யாருமே இல்லை. அப்போ தான் நான் ஒரு மனிதன்கிட்ட உயிர் எப்படி பிரியுங்கிறத நான் தெரிஞ்சு கொண்டேன். உடனே ஏசப்பா பார்த்து கடந்து கத்துனேன், ஏசப்பா இவனுக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரேன்னு. உடனே ஆண்டவர் பாருங்க ஜீவனை அவனுக்கு கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நான் கொடான கோடி நன்றி தெரிவிக்கணும். அந்த தெய்வம் அந்த நேரத்தில் நான் கூப்பிட்டு ஆண்டவர் மட்டும் வராமல் இருந்து அந்த காரியத்தை அற்புதத்தை செய்யாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் அந்த மாதிரி இருக்கவே முடியாது. என்னை என்ன பண்ணியிருப்பாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார். என்னுடைய குடும்ப பொருளாதார தரத்தை உயர்த்தினார். இஸ்லாமியர் ஜனங்க மத்தியில் ஆண்டவர் எனக்கு நல்ல தலை நிமிர்ந்து நிற்க முடியாத கிருபை செய்தார். யார் இடத்துலையும் போய் என்னை 10 ரூபா காசு வாங்க விடாதபடி இன்ன வரைக்கும் என் தேவன் பாதுகாத்து வருகிறார். நான் தான் அநேகருக்கு கொடுக்க முடியாத தேவன் கிருபை செய்திருக்கிறார். யார்கிட்டையும் போய் ஆண்டவர் என்னை கடன் வாங்க வைக்கல. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் தேவன் எனக்கு நிறைவேற்றி வருகிறார். நான் ஒன்று விசுவாசித்து வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாசிப்பேன். அதை வாசிக்க அதன்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அப்புறம் நிறைய பேருக்கு ஜெபிக்கும்படியான ஜெபித்து நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருக்கிறது. நிறைய சொல்லலாம்.
ஏன்னா என் தங்கைமார்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அன்றைக்கி எல்லாத்துலேயும் குறைவுபட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது இன்றைக்கி அவங்களாம் பெரிய ஆசீர்வாதத்தில் நல்ல பொருளாதாரத்தில் செல்வ செழிப்போடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதையும் நான் பார்க்குறேன். தூரதேசத்தில் இருக்கிற என்னோடய தாயார் கொய்த்து தேசத்தில் இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்களும் பாருங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஒரு தடவை கொய்த்துலேருந்து வரும்போது பணத்தை 1,00,000 ரூபா பணத்தை அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த பணத்தை தேவன் மீட்டு கொடுத்தார். பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். என்னோட வாழ்க்கையில் அவர் செய்யாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. என்னோட ஜெபத்துக்கு உடனுக்குடன் பதில் கொடுத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். என்னோட பெரிய பையன் பார்த்தா ஜெபிக்க மாட்டான், ஆனால் கிறிஸ்துக்குள்ள வைராக்கியமாக இருப்பான். ஜெபிக்க மாட்டான், வேதத்தை எடுத்து வாசிக்க மாட்டான். அவனுக்காக நான் ஜெபிக்கும் போது அவனை ரொம்ப ஜெபிக்கும்படியாகவும் வேதத்தை எடுத்து வாசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். என்னோட குடும்பத்தை நான் ரட்சிப்பில் வழிநடத்தி கொண்டு தான் வர்றேன். சவுதி தேசத்தில் இருந்தாலும் என் கணவர் அடிக்கடி சொல்கிறது, ஜெபமணி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஜெபமணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னோட பொண்ணோட கல்யாண காரியத்தை தேவனை ஆசீர்வதித்தார். அதுக்காக நான் அதை நினைக்கும் போதெல்லாம், அந்த கல்யாண காரியத்தை நினைக்கும் போதெல்லாம் நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நீ ஐஸ்வர்ய சம்மனர், நான் யார்ட்டையும் போய் 1 ரூபா காசு கேட்டு வாங்கிடக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் தான் அந்த திருமண காரியத்தை வாய்க்க செய்யணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த காரியத்தை தேவன் வாய்க்க செய்தார். யார்ட்டையுமே நான் 1 ரூபா கேட்காத அளவுக்கு எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப அதிசயம், அற்புதமாக அந்த கல்யாணம் நடத்தி கொடுக்க தேவன் கிருபை செய்தார். பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சரியப்பட்டு போனாங்க. இவங்களாம் எப்படி நடத்துனாங்க அப்படின்னு. எங்களை அன்னைக்கு ஒரு மாதிரி கேவலமாக நடத்தினவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களை ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. அவங்க அதனால் இந்த பார்க்குறதுனாலே எங்கள்கிட்ட இன்ன வரைக்கும் என்ன பண்ண முடியல, பேச முடியல. ஏன் நீ கிறிஸ்துக்குள்ள போகிறேன்னு யாருமே கேட்குறதில்ல. அப்படி தான் என் ஆண்டவர் உயர்வாக வச்சுருக்கிறாரு. அவரை வணங்க ஆரம்பித்ததுலேருந்து நான் யாருக்குமே எந்த மனுஷனுக்கும் பயப்படுறதில்ல. என் ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் நடத்தி வருகிறார். எல்லா விஷயங்களிலும் நான் எங்கே போனாலும் சரிதான். அது தேவனோட காரியமாக இருந்ததுன்னா ஆண்டவர் பாருங்கள் அந்த இடத்துல எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அந்த மாதிரி நிறைய ஆராதிக்க, துதிக்க, செபிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம் கிடச்சிச்சு. என்னோட மனசில் ஏதாவது ஒரு துக்கம் இருந்ததுன்னா அறக்கதவை சாத்தி அழுது ஜெபம் பண்ணுவேன். நான் வெளியில் வரும்போது பாருங்கள் எனக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த காரியத்தில் தேவன் எனக்கு பண்ணுவார், அந்த வாய்க்க செய்வார். அந்த மாதிரி முழங்காலில் நின்றும் கண்ணீரோடு நின்றும் நிறைய காரியங்களை நான் சாதிச்சிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, அந்த கொய்த்து தேசத்தில் போய் நான் இருக்கும்போது என்னை பார்த்தா என்னை சுற்றிலும் எல்லாரும் இஸ்லாமியர் ஜனங்கள். நான் அழுது துதிச்சு ஆண்டவரே எனக்கு இங்கே ஏதாவது ஆவிக்குரிய சபை இருக்கணும், அதோட நான் ஐக்கியமாக இருந்து நான் ஆராதிக்கணும், துதிக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு ஹோட்டலுக்கு போய் நானும் எங்கள் அம்மாவும் போய் சாப்பிட போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி என்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நான் இதேமாதிரி புர்காவில் தான் இருக்கேன். அவங்க என்கிட்ட பேசினாங்க. பேசி சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு. ஆமாண்ணே, நானுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான், இன்னும் இடத்துல ஆராதனை நடக்குது, நீங்கள் வாங்கினாங்க. அதே மூலம் நான் போனேன். அந்த கொய்த்து தேசத்தில் யாருமே எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. எங்கள் மேடம் வரைக்கும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. மாதம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை போயிடுவேன். ஃபுல்லாக அங்கே இருப்பேன். ஃபுல்லாக ஒர்ஷிப்பெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். தேவன் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு தேவன் நடத்தி தருவார். அவரோட அளவற்ற கிருபைக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. பாவசெட்டில் வாழ்ந்த என்னை தேவன் தேடி வந்தார். பலவிதமான பாவத்தில் வாழ்ந்தேன், எவ்வளோ பாவத்தில் வாழ்ந்தேன். என்னை தேவன் தேடி வந்தார். அந்த ஒரு நன்மை நினச்சாலே எவ்வளோதோ நான் நன்றி செலுத்தணும். தேவன் என்னை பாதுகாத்தார். என் குடும்பத்தை எவ்வளோதும் ஆசீர்வதித்து வருகிறார். இன்னும் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மட்டுமா நடத்தினவர் இன்னும் நடத்துவார். அது இன்னும் என்னை கொண்டு அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லப்போனால், என்னோடய மாமியாருக்கு பார்த்திங்கன்னா அவங்க சுகர் பேஷண்ட்டு. அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஜுரம்னா சொல்லவே முடியல, ஆஸ்பத்திரியிலே இருக்கிறாங்களாம். ஜுரம் வந்து அவங்கள தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுதாங்க. அப்போ நான் அவங்களுக்காக ஜெபித்தேன். நான் ஜெபம் பண்ணி 1/2 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஜுரம் நல்லா போய் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். இது மாதிரி தேவன் என்னை கொண்டு நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய செய்திருக்கிறார். அநேகரை நம்பி நான் ஏமாந்து போனது உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னை வேறு பிரித்து எடுத்தார். அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டனோ, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தனோ, அதுக்கப்புறம் நான் மனிதர்களை யாரையுமே நம்புறதில்லை, ஆண்டவரை மட்டும்தான் நம்புகிறேன். அதனால் என் ஆண்டவர் எந்த விஷயத்துலையும் சரிதான் என்னை வெட்கப்படுத்தாமல் இன்ன வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். இது ஒரு அதிசயம்தான். யாரும் என்கிட்ட ஏதாவது கேட்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் கொடுக்குறதுக்கு இவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்பேன். அதனால் கசப்பு பொறுப்பு வந்துடாதா அப்படின்னு. ஆண்டவர் சிலருக்கு கொடும்பாரு, சிலருக்கு கொடுக்காதான் பாரு. இவங்கள்ட்ட பேசும் பாரு, இவங்கள்ட்ட பேசாதான் பாரு.
இவங்ககிட்ட பற்றி என்ன சொல்லும் பாரு, இவங்ககிட்ட சொல்லாதம் பாரு, இந்த மாதிரிலாம் ஆண்டவர் பாருங்க நிறைய நேரம் என்கிட்ட பேசியிருக்கிறார். இதுவும் ஒரு அதிசயம்தான். நான் 3 முறை ஆண்டவர் என் இடத்துல பேசியிருக்கிறார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் தேவன் நிறைவேற்றினார். அது மாத்திரம் இல்லை, வேதத்தை எடுத்து நான் வாசிப்பேன். ஒரு வார்த்தையை எடுத்து வாசிச்சுட்டு அதனுடைய வார்த்தையோட விளக்கம் தெரியாமல் இருக்கும். சபைக்குள்ளே போனேன்டா எங்கள் ஃபாஸ்ட் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அதே வார்த்தையில் பேசுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பாடல் கண்ணீரோடு ஒரு பாடல் பாடிட்டு போவேன். போனேன்டா அங்கே போனேன்னா அந்த பாடலே அங்கே பாடுவாங்க. அது ஒரு அதிசயம். நிறைய அதிசயம் என்னுடைய உள்ளமே பூரிக்கும்படியான அதிசயங்கள் நிறையா நான் பார்த்துருக்கேன். அது மாத்திரம் இல்லை, போன ஒரு மாதம் இருக்கும். ரொம்ப எனக்கு பலவீன படுக்க, ஒரே கை காலெலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. வீட்டில் பசங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தனியாக படுத்திருக்கேன். செபிக்க முடியலை. ஆனாலும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பானே சொல்லிட்டு படுத்திருக்கேன். கை காலெலாம் வலி தாங்க முடியலை. வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக படுக்கையில் கிடந்தேன். சனிக்கிழமையும் கிடந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவ. என்ன பண்ணுறது, எப்படி நடக்கிறது ஆண்டவரை, நீங்கள் தான்ப்பா எனக்கு பலனை தரணும், நீங்கள் தான்ப்பா எனக்கு பலனை தரணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்படியாவது நம்ம போய் ஒரு ஓரத்தில் படுத்து கிடந்தாவது இன்றைக்கு கொடுக்குற வார்த்தைகளை கேட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போனால் எனக்கு எல்லாமே விரோதமாக இருந்துச்சு பாருங்க. இங்கேருந்து போகிற கல்யாண தேதியாம் ஃபுல்லாக கூட்டம். பஸ்ஸில் போய் நின்றுக்கிட்டே போயிருக்கேன். எசப்பா எசப்பான்னு ஆராதனை வேளையிலே ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். இவ்வளோ பெரிய அதிசயம். நானே மறந்துட்டேன். இவ்வளோ பலவீனத்தோடு வந்தமேங்கிறதே மறந்துட்டேன். நான் என் பையன் வரையில் பைக்கில் கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு வந்து தான் யோசிக்கிறேன், இவ்வளவு நம்ம பலவீனத்தோடு கூட நம்ம போனோம். அதை திரும்பி பார்க்கக்கூடாத அளவுக்கு நம்ம ஆண்டவர் இவ்வளோ ஒரு சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நான் என்ன காரியத்தை தியானிக்கிறேனோ அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கொண்டு நான் ஜெபம் பண்ணுவேன். அதை வார்த்தையின்படியே ஆண்டவர் நடத்துவார். என்னோடய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சேன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க. நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல. என்னை எத்தனையோ விஷயங்களே என்னை ஒதுக்கிட்டாங்க. நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல. எனக்கே ஆண்டவர் போதும், அவர் என்னை நடத்துவார். இப்படியாகத்தான் என்னுடைய காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு ஜீவன் கொடுத்த தேவனுக்காக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழுவேன். என்னை மட்டுமாய் தெரிந்து கொண்டு என்னை மட்டுமாய் என்னை வழி நடத்த வருகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி.